டியர் ஆல் பிஜிடிஆர்பி காமர்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஆஸ் பர் த சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் மார்க்கெட்டிங்கோட மீனிங், டெஃபினேஷன், தென் கான்செப்ட் பார்த்து முடித்தோம். தென் இன்றைக்கி மார்க்கெட்டிங் அப்ரோச்சஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டிங் அப்ரோச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலைஸ்டாக இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, வேரியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மார்க்கெட்டிங்கை எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங்கோட அப்ரோச் அப்படிங்கிறது. ஓகே, ஜென்ரலாகவே அப்ரோச் அப்படிங்கிறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். எப்படி சொல்கிறது, இப்போ இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இதை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு நிறையா தடவை நம்மளே இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். அப்படிங்கும்போது மார்க்கெட்டிங் அப்ரோச்னு வரும்போது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மார்க்கெட்டிங் எப்படி ஸ்டடி பண்ணுறோம், இதுதான் மார்க்கெட்டிங் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஹெட்டிங்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் ஆர் கமாடிட்டி அப்ரோச், தென் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச், ஃபங்க்ஷனல் அப்ரோச், மேனேஜ்மெண்ட் அப்ரோச், லீகல், எக்கனாமிக் அண்டு சிஸ்டம் அப்ரோச். ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மார்க்கெட்டிங்கை நம்ம எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் ப்ராடக்ட் அப்ரோச். ப்ராடக்ட் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் மார்க்கெட்டிங்கை எதை பேஸாக வச்சு ஸ்டடி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் தான். ஓகே, மார்க்கெட்டிங் கான்செப்ட்லேயும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கான்செப்ட் தான் வந்திருக்கும். இங்கே அப்ரோச்லேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் அப்ரோச் ப்ராடக்ட் ஆர் கமாடிட்டி அப்ரோச் தான். ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம இந்த அப்ரோச் கீழே மார்க்கெட்டிங்கை ஸ்டடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு மெயினாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அதில் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் சப்ளை. ஓகே, இந்த இடத்துல சப்ளைன்னு மீன் பண்ண வருது ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுற அந்த சப்ளை. ஓகே, இப்போ ப்ராடக்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் இருக்கணும். சோர்ஸ் மீன்ஸ் இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு ரா மெட்டீரியல் க்ரியேஷனுக்கு சோர்ஸ் வேணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காப்பர் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூமியிலேருந்து தான் எடுக்கணும். ஓகே, நிலக்கரி அப்படி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு சோர்ஸ், ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சோர்ஸ் இல்லை அப்படின்னா ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாதுல்ல. ஸோ இந்த அப்ரோச்சில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு வியூ ஆஃப் பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளைக்கு உண்டான சோர்ஸ் என்னங்கிறத ஸ்டடி பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன். ஓகே, அதாவது ஒரு ப்ரொடியூசர் அவரோட ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எந்த அளவு அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்டடி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வித்தவுட் மார்க்கெட்டிங் மக்களை போய் சென்றடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் விளம்பரம் இல்லாமையும் நிறையா ப்ராடக்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு குரூப் ஆஃப் மார்க்கெட்டிங் கான்செப்டில் பார்த்தோம்ல, இந்த கான்செப்டில் சோசியல் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி வேறு கைண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி பீப்புளை ரீச் பண்ணுறதுக்காக சில ப்ராடக்ட்லாம் இருக்குது, அதுக்கு மார்க்கெட்டிங்கே இருக்காது. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி காருக்கெலாம் பார்த்திங்கன்னா விளம்பரம் கிடையாது. பட் இன் ஜென்ரல் ஒரு ப்ராடக்ட் மக்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் அதுக்கு க்ரியேட் பண்ணுற மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை இங்கே ஸ்டடி பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாலிசிஸ், தென் ஃபைனலி டிஃப்ரெண்ட் மிடில்மேன், தோஸ் ஹூ ஆர் இன்வால்வ்டு இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட். மிடில்மேன் மீன் பண்ணும்போது இங்கே ப்ரொடியூசர் டு எண்ட் யூசர், கன்சியூமர் வரைக்கும் அந்த ப்ராடக்ட் போகிறதுக்கு யார் யார் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மிடில்மேன் மென்ஷன் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் இருப்பாங்க, ஹோல்சேலர்ஸ், டீலர் இருப்பாங்க, ரீட்டைலர் வருவாங்க. ஓகே, இவங்க எல்லாருமே மிடில்மேன் தான். ஓகே, அதாவது ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர் கைக்கு போகிற வரைக்கும் இடையில இருக்கிற எல்லாருமே மிடில்மேன் தான். இந்த செயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து. இந்த செயின் இல்லை அப்படின்னா ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர் கைக்கு குட்ஸ் போகிறது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான விஷயமாக மாறிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் அப்ரோச்சில் கீழே கொடுக்குற இந்த மெயின் 4 திங்கை ஒரு வியூ பாயிண்ட்டாக வச்சு தான் நம்ம மார்க்கெட்டிங்கை ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, தென்
நெக்ஸ்ட்டு அப்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச். ஓகே, இங்கே இன்ஸ்டிடியூஷனில் பேஸாக வச்சு மார்க்கெட்டிங்கை ஸ்டடி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே, தி ஸ்டடி பேஸ்ட் ஆன் different kinds of institutions, those who are involved in marketing process. Okay, இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் எது சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஹோல்சேலர், ஏஜென்ட், ரீட்டெயிலர்ஸ் எக்ஸட்ரா. ஓகே, ஆக்சுவலாக போன கான்செப்டில் லாஸ்ட்டில் போன அப்ரோச்சில் லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, மிடில் மேனை பற்றி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு ப்ராடக்ட் அப்ரோச்சில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் ஒரு அப்ரோச்சாகவே கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச். பட் மெயினாக இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹோல்சேலர், ஏஜென்ட், ரீட்டெயிலர் இந்த மாதிரியான மிடில் மேன்ஸோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ், அவங்களோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே ஸ்டடி பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொடியூசர் அப்படின்னா மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அவரோட ப்ராடக்ட்டுக்கு. ஆனால் ஒரு ரீட்டெயிலர் அந்த ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அவர் ஜஸ்ட்டு வர்ற கன்சியூமர்ஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது அப்படி தான் ஏஜென்ட்டுக்கு மாறும், ஹோல்சேலருக்கு மாறும். ஏன்னா ஹோல்சேலர் வந்து ரீட்டெயிலர்கிட்ட சொன்னால் போதும், புரிஞ்சுக்கிடுவாங்க, வாங்கிக்கிடுவாங்க. பட் ரீட்டெயிலருக்கு ரோல் வேறு, கன்சியூமர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு மிடில் மேனோட யார் மிடில் மேன் அவங்களோட ரோல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை பொறுத்து அவங்களோட மார்க்கெட்டிங் ப்ராசஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். இதுதான் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச். இந்த இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்சில் நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் மேன்ஸ் தான். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அப்ரோச். ஃபங்க்ஷனல் அப்ரோச்சை நம்ம எதை பேஸாக வச்சு பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, ஸோ மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது மெயினாக இங்கே அது ஒரு 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன். எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பையிங், அசம்பிளிங், செல்லிங். ஓகே, இங்கே பையிங் அப்படின்னு வர்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் வாங்குறது, இல்லை அதுக்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது, அதை அசம்பிள் பண்ணுறது, தென் ஃபைனலாக பையிங். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்டருந்து ரா மெட்டீரியலை வாங்குகிறோம், அதை அசம்பிள் பண்ணுறோம், தென் எண்ட் யூசர் இன்னொருத்தருக்கு அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன். மார்க்கெட்டிங் என்ன சொல்கிறது, செல்லிங் ஃபங்க்ஷன் தானே, ஒரு ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர் போகிறதே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஃபங்க்ஷனல் அப்ரோச்சில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் சப்போர்ட். ஓகே, ஃபிசிக்கல் சப்போர்ட்னு வரும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருது, தென் ஸ்டோரேஜ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கமாடிட்டிஸை மூவ் பண்ணுறது. மேபி ப்ரொடியூசர் பிளேஸ் டு கன்சியூமர் பிளேஸ்னு சொல்லலாம், இல்லை ஹோல்சேலர், ரீட்டெயிலர் யாரானாலும் இருக்கலாம். ப்ரொடியூசர் பிளேஸ்லேருந்து வேறு ஒரு பிளேஸுக்கு நம்ம மூவ் பண்ணுற ஃபங்க்ஷன் எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சப்போர்ட். இந்த ஃபங்க்ஷன் கீழே இந்த ஹெட்டிங் வருது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ், வேர் ஹவுசிங். ஓகே, அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுற குட்ஸை ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணுறது. இந்த ரெண்டுமே எந்த ஹெட்டிங் கீழே வருது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபிசிக்கல் சப்போர்ட். தென் லாஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் ஃபங்க்ஷன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனான்சிங் அண்டு ரிஸ்க் பேரிங். ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங்கை டெவலப் பண்ணுறதுக்காக ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் பேரிங். ரிஸ்க் பேரிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வேறு ஒரு ஸ்கூலில் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வெஹிக்கிளில் குட்ஸை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஷூர் பண்ணுவோம். ஓகே, இன்ஷூர் எதுக்காகனா நம்ம குட்ஸுக்கு ஒரு சேஃபு. சப்போஸ் இப்போ அனுப்புகிற குட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நம்ம கிளைம் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ரிஸ்க் பேரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்க எது கீழே வந்துடுதுன்னா ஃபெசிலிட்டேட் ஃபங்க்ஷன். ஏன்னா இதெல்லாம் ஃபெசிலிட்டி தான். ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது மோஸ்ட்லி பேங்கர்ஸால் கொடுக்கப்படுற ஒரு ஃபெசிலிட்டி, தென் ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனால் கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டிஸ். ரிஸ்க் பீரிங் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்னால் கொடுக்கப்படுற ஒரு ஃபெசிலிட்டி. ஓகே, இதில் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது விஷயம் என்னென்னா எந்த ஃபங்க்ஷன் கீழே எந்த ஹெட்டிங் வருது. ஓகே, அது முக்கியம். இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அது ஃபிசிக்கல் சப்போர்ட்டு கீழே தான் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கான்செப்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாடர்னைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த அப்ரோச்சோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா பார்த்த இந்த 3 அப்ரோச்சோட ஃபீச்சர்ஸை கம்பைன் பண்ணதா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே. தென் இந்த அப்ரோச்சோட இன்னொரு அனதர் நேம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் என்னன்னு சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, டிசிஷன் மேக்கிங் அப்ரோச்னு சொல்ல வராங்க. ஓகே. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் டிசிஷன் மேக்கிங் இந்த 2 வேர்டுக்கும் ஒரு இன்டர் ரிலேஷன் இருக்குது. ஓகே. ஏன்னா எப்போவுமே டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த அப்ரோச்சுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங் அப்ரோச். ஓகே. தென் இந்த அப்ரோச்சில் எதை ஸ்டடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்கில் சேஞ்சிங் வருது அப்படின்னா, அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்லி டியூ டு த 2 ஃபேக்டர்ஸ்னு சொல்ல வராங்க. என்னென்ன ஃபேக்டர்னா, ஒன்று வந்து கண்ட்ரோலபிள்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து அன்கண்ட்ரோலபிள்னு சொல்கிறாங்க. ஓகே. கண்ட்ரோலபிள் ஃபேக்டரில் எதாவது எக்ஸாம்பிளாக சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு, அட்வர்டைஸிங், ஓகே, தென் பர்சனல் செல்லிங். ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோலபிள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸு, அட்வர்டைஸிங்லாம் கம்பெனியோட இன்சைடு மேனேஜ்மெண்ட் அவங்க டிசைட் பண்ணுறது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு வரும்போது பார்த்தீங்க, அதாவது அன்கண்ட்ரோலபிள்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லையோ அதான் வரும். எக்கனாமிக்கு, பாலிட்டிக், தென் சோசியாலஜி. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம். ஓகேவா. பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் கூட சொல்லுவோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு. ஸோ இங்கே வந்து நம்ம கண்ட்ரோலபிள் ஃபேக்டர் வந்து இன்டர்னல் ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம். அன்கண்ட்ரோலபிளை வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா எக்கனாமிக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் கண்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் பேஸாக இருக்கும். சோசியாலஜி அப்படி தான். தென் பாலிட்டிக்கல் தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கையில் கிடையாது. ஓகே. ஸோ இதெல்லாம் அன்கண்ட்ரோலபிள். ஓவராலாக மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சுன்னு பார்க்கும்போது இதுதான் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். இதில் நம்ம பார்க்குற 2 விஷயம், எந்த ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் சேஞ்சை கொண்டு வருதுன்னு அப்படி பார்க்கும்போது 2 விஷயம் வருது. ஒன்று கண்ட்ரோலபிள், இன்னொன்று அன்கண்ட்ரோலபிள். ஓகே. த நெக்ஸ்ட் அப்ரோச் பார்க்கும்போது லீகல் அப்ரோச். இந்த லீகல் அப்ரோச்சில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, டைட்டில் ஆஃப் ப்ராடக்ட் லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஸ்டடி தான் இந்த அப்ரோச்சில் நம்ம பார்க்குறதா சொல்கிறாங்க. ஓகே. டைட்டில் அப்படிங்கிறது இங்கே மீன் பண்ணுறது என்னென்னா ஓனர்ஷிப். ஓகே. பிஸ்னஸில் படிக்கும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். டைட்டில் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதாவது ஒரு பர்டிகுலர் அசட், சொத்துக்கு யார் உரிமையோ அது வந்து டைட்டில் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே டைட்டில் மீன் பண்ணுறது என்னென்னா அந்த ப்ராடக்டோட ஓனர்ஷிப்பை லீகல் வேலை ஷிஃப்ட் பண்ணுறது. ஓகேவா. அதை தான் லீகல் அப்ரோச்சில் மென்ஷன் பண்ண வர்றாங்க. ஓகே. இதை வந்து இன்னொரு அப்ரோச்சில் ஒரு சப் பாயிண்ட்டாகவும் நம்ம பார்ப்போம். ஓகே. த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் அப்ரோச். ஓகே. எக்கனாமிக் அப்ரோச் இந்த ஸ்டடி எதை பேஸாக வச்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி. ஓகே. இதை எதை டீல் பண்ணுது பார்த்தீங்கன்னா, டீல்ஸ் வித் கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி. ஓகே. யூட்டிலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த அப்ரோச்சில் மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வேர்டு சொல்கிறாங்க அப்படின்னா, கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் டு சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் வாண்ட்ஸ். ஓகே. அதாவது ஒரு பொருளோட கெப்பாசிட்டி, ஓகே, அதோட எபிலிட்டி டு சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர். ஹியூமன் சொல்லியிருக்காங்க இங்கே, ஹியூமனாக கன்சியூமர் தான். ஓகே. கன்சியூமர் அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு எந்த கெப்பாசிட்டி இருக்குது அதை ரெஃபர் பண்ணுற ஒரு வேர்டு தான் யூட்டிலிட்டின்னு சொல்ல வராங்க. யூட்டிலிட்டியில் 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகே. தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. ஓகே. ஃபார்ம் யூட்டிலிட்டி, தென் பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, இந்த மாதிரியா 4 யூட்டிலிட்டி சொல்கிறாங்க. ஓகே. ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் கிரியேஷன் ஆஃப் நியூ ப்ராடக்ட். ஓகே. ஒரு நியூ ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் பார்த்திங்கன்னா ஃபார்ம் யூட்டிலிட்டியை கொண்டு வர்றதா சொல்கிறாங்க. ஓகே. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 4 யூட்டிலிட்டியும் செப்பரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ப்ராடக்ட் பிரிங்ஸ் ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஓகே.
தென் நெக்ஸ்ட்டு பிளேஸ் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் பிளேஸ் டு கன்சம்ஷன் பிளேஸ். கன்சம்ஷன்னா கன்சியூமர் பிளேஸ் தான். ஓகே, இது எதை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா பிளேஸ் யூட்டிலிட்டி. ஏன்னா இங்கே குட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகே, ஸோ பிளேஸ் யூட்டிலிட்டி ரெஃபர்ஸ் டு மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். ஓகே, தென் ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன். இது எதோட ரிலேட்டட் உடையது மார்க்கெட்டிங்கில் இது எதை க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டைம் யூட்டிலிட்டி. ஓகே, ரீசன் என்னென்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா எல்லா டைம்லேயும் கிடைக்கணும். ஏன்னா சில ப்ராடக்ட்டோ சீசனலாக தான், ஃபார் அன் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் சொல்லலாம், அதெல்லாம் சீசனலாக தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. பட் ஆல் த டைம் கிடைக்கணும். ஓகே, ஒரு இயர் ஃபுல்லாக கிடைக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் சொல்லலாம், வெஜிடபிள்ஸ், சில வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீசனுக்கு தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லா டைமும் கல்டிவேட் ஆகாது. பட் ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் எல்லா நாளும் அது கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரீசன் என்னென்னா ஸ்டோரேஜ். ஸோ இது டைம் யூட்டிலிட்டி. ஓகே, தென் ஃபைனலாக பார்க்கும்போது பொசஷன் யூட்டிலிட்டி. பொசஷன்னா அந்த பொருளை யார் வச்சுருக்காங்களோ அதான். ஓகே, ஸோ நம்ம அந்த லீகல் அப்ரோச்சில் பார்த்த ஒரு விஷயந்தான் அது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, அதாவது டைட்டில் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஓனர்ஷிப். ஓகே, யாருக்கு ஓனர்ஷிப் மாறுதோ அதுதான் பொசஷன் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உரிமை உள்ளவங்க கிட்ட தான் பொசஷன் இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹவுஸ் பத்திரம் யார் பேரில் இருக்கோ பொசஷனும் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்க தான் அந்த வீட்டில் இருக்க முடியும். பத்திரம் ஒருத்தர் பேர்லையும் இருக்கிறது இன்னொருத்தர் இருக்க முடியாது. ஓகே, தட் மீன்ஸ் இப்போ ரெண்டல் விட்றாங்கன்னா அது வேறு, அது பொசஷன் சொல்ல முடியாது. ஒரு டெனண்ட்டாக அங்கே இருக்காங்க. பட் பொசஷன் யார்கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி யாரோ அவங்க தான் பொசஷன் இருக்கும். ஸோ இந்த பொசஷன் யூட்டிலிட்டியில் அவங்க சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில். ஓகே, ஸோ ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வர்றது தான் பொசஷன் யூட்டிலிட்டியில் சொல்ல வராங்க. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் அப்ரோச் சிஸ்டம் அப்ரோச். சிஸ்டம் அப்ரோச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்டன் ஆப்ஜெக்ட் ஜாயின் டுகெதர் சேர்ந்து ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் அ இண்டிபெண்ட், இட்ஸ் அ செப்பரேட். ஓகே, இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் ரிலேஷன்ஸ் அண்டு இன்டர் கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, நம்மளே இப்போ பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே உண்டான அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப், ஏன்னா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இன்டர் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணி அந்த கம்யூனிகேஷனை ஓகே அது ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங் ஆகுதா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு மெயின் ஒர்க் தான் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் அப்ரோச். அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ சின்னதாக சொல்லணும் அப்படின்னா இப்போ டெலி மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன் கான்டாக்ட் நம்பர் டெலி மார்க்கெட்டிங்க்கு ஃபஸ்ட்டு போகுதுன்னா பேசுவாங்க. பேசி ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, அந்த கன்சியூமருக்கு ஓகே ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக டெக்னிக்கல் டீமுக்கு அவரோட டீட்டெயில்ஸ் போகும். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் என்னென்ன ஸ்கீம் எடுக்கலாம் அப்படிங்கிறத அவருக்கு அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்க ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தென் ஃபைனலாக அவர் டிசைட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் சப்மிஷனுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனோட இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த செயினாக போகிறது அப்படிங்கிறது. ஸோ இது ப்ராப்பராக இருக்கான்னு ஸ்டடி பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஓகே, தென் இது எதை பேஸாக வச்சு இந்த சிஸ்டம் எதை எக்ஸாமின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
மார்க்கெட்டிங் கனெக்ஷன்ஸ், ஓகே, இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த ஃபர்ம். மார்க்கெட்டிங் கனெக்ஷன் அப்படிங்கிறது இன்சைடு த ஃபர்ம் அப்படின்னு வரும்போது ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, நான் சொல்ல வர்றது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருப்பாங்க, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், தென் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தனியாக இருப்பாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மார்க்கெட்டிங் டீம் மட்டுமே எந்தூசியாஸ்டிக்காக இருந்து உள்ள ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு சரியாக பர்ச்சேஸ் பண்ணலனாலோ, இல்லை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணலனாலோ அவுட்புட் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிஃபெக்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அவுட் சைடு மார்க்கெட்டிங் கனெக்ஷன் அப்படிங்கிறது ப்ரொடியூசர் டு த மிடில்மேன் டு த கன்சியூமர். ஓகே, இதுதான் அவுட் சைடு மார்க்கெட்டிங் கனெக்ஷன் அப்படிங்கிறது. இந்த 2 செயினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்சைடும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அவுட் சைடும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இந்த விஷயத்தை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சில் பார்த்தோம், கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி மெயின் அப்ரோச்சஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். எதுக்காக மெயின் அந்த அப்ரோச்சஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 7 அப்ரோச்சஸ் மூலமாக மார்க்கெட்டிங் எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே. வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து, இப்போ லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லீகல் அப்ரோச்சில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் ஆஃப் ப்ராடக்ட், அதுதான் மார்க்கெட்டிங்கில் மெயினாக பார்க்குறது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் டிசிஷன் மேக்கிங் அப்ரோச்சுன்னு பார்க்கும்போது இது மார்க்கெட்டிங்கில் மேனேஜ்மெண்ட்டு தான் வருது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. எக்கனாமிக் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மார்க்கெட்டிங் எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த மார்க்கெட்டிங் அப்ரோச்சஸ். ஓகே, ஸோ கமெண்ட்ஸில் சில பேர் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ், பிஜிடிஆர்பியோட எல்லா யூனிட்டும் ரிவைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. டெஃபினட்டாக எல்லா யூனிட்டுமே ரிவைஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு டாப்பிக்காக டெஃபினட்டாக பார்க்கலாம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எது இருந்தாலும் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம். தேங்க்யூ.